இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 1ல புக் பேக்ல 45th சம்ல தேர்ட் பார்ட் பார்க்க போறோம். ஏற்கனவே ஆக்சிடேஷன் நம்பர் வீடியோ 44th சம் ஃபுல்லா பாத்துக்கணும். 45th சம்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ட்லாம் பாத்துக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். இதுல Na2S2O3 இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். ஏன்னா ஃபிராக்ஷன்ல வரும், அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். ஸோ Na2S2O3 இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்காக போட்டிருக்கேன். இதுல எஸ்க்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ எஸ்ன்ற சல்ஃபருக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸோட வேல்யூ வந்து 2 வந்திருக்கு. அதே போல இதுல Na2S4O6 இதுக்கும் எஸ்ன்றதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுக்கு எக்ஸோட வேல்யூ 2.5 வந்திருக்கு பாருங்க. ஸோ இதை மட்டும் சொல்றேன். 2 இன்டூ சோடியம்க்கு நம்மளுக்கு ஆல்கலி மெட்டல் தெரியும், அதனால 1 யூஸ் பண்ணோம் ரூல் படி. பிளஸ் 4 இன்டூ எக்ஸ் இதுக்கு கண்டுபிடிக்க போறோம். இது 4 இருக்கு. பிளஸ் 6 இன்டூ -2. ஸோ இதெல்லாம் பேசிக் ஏற்கனவே நமக்கு தெரியும். ஈக்குவல் டு 0. இதுல பாத்தீங்கன்னா இது அயான் கிடையாது, இது காம்பவுண்ட், அதனால ரைட் ஹேண்ட் சைட்ல 0 தான் போடணும். அதுக்கடுத்து 2 இன்டூ 1 2 4x 6 இன்டூ 2 -12. ஸோ -2 இருக்கிறதுனால 4x இதையும் சேர்த்தனா -10 ஆயிடும். இது ரைட் ஹேண்ட் சைடு வந்ததுன்னா +10 ஆயிடும். 4x இதுல எக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ 4 எந்த பக்கம் கொண்டு போனோம்னா டிவைட் ஆயிடும். 10/4 வரும். இதை கேன்சல் பண்ணா 5/2 வரும். 5/2 டிவைட் பண்ணா 2.5 வரும். இது வந்து ஃபிராக்ஷன்ல வருது. ஸோ இதை சம்ல எப்படி யூஸ் பண்றோன்னு பார்ப்போம். பிளஸ் 2.5 எழுதிருக்கோம். இது வந்து நார்மலா காம்பவுண்ட்லாம் இருக்கிற ஈக்குவேஷன். இதுல I2ன்றது இது ஃப்ரீ எலமெண்ட், அதனால இதுக்கு 0 எழுதிருக்கோம். இது +1 -1 இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இது ஃபுல்லா எழுதிட்ட பிறகு இதை அயானா நம்ம மாத்தணும். ஸோ அயானா எப்படி மாத்த போறோம்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். S2O3ன்னு இருக்கு, இதை மட்டும் தான் எடுக்க போறோம். இதுல NAன்றதுல +1 இருக்கு. 2 இன்டூ +1 அப்போ +2. டோட்டலா இது வந்து +2. அப்போ இந்த இடத்துல -2ன்னு வரணும். அதாவது அயானா எழுதணும்னா 2- வரணும். ஸோ இதுல I2 அப்படியே இருக்கும். இதுல அயானா மாத்தணும்னா அதே போலதான் S4O6 2- எழுதணும். இதுல I2 அது சம்பந்தமானதை மட்டும்தான் எடுக்க போறோம். அப்ப I-ன்றது -1, அதாவது 1- மட்டும் தான் எடுக்க போறோம். ஸோ அயானா மட்டும் எடுத்து ஈக்குவேஷன் எழுதிருக்கேன் பாருங்க. ஏற்கனவே நான் சொன்னதுதான் S2O3 2- இது எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ சோடியம் பார்த்து இதை எடுக்கணும். அதே போல இதுலயும் சோடியம் பார்த்து எடுத்தோம், இதுலயும் சோடியம் பார்த்து எடுத்தோம். அதாவது NAன்றது சோடியம், அதை பார்த்து எடுத்தோம். ஸோ இதெல்லாம் அதை எதுவும் எழுதக்கூடாது. இது வந்து வெறும் அயான்றதுனால. இதுக்கு அடுத்தது இது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்லாம் பிரிக்கணும். அதுக்கப்புறம் ஹாஃப் ரியாக்ஷன் அதெல்லாம் எழுதல போறோம். ஸோ இதுல எஸ்க்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்களா, அது +2. இதுல எஸ்க்கு வந்து +2.5. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2ல இருந்து 2.5 0.5 இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன, அது ஆக்சிடேஷன். இது 0, இது -1. 0ல இருந்து நெகட்டிவ் சைடு போகுதுன்னா குறையுது, ரெடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப ரிடக்ஷன். ஸோ ஆக்சிடேஷன் எது, ரிடக்ஷன் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்காக தான் இந்த ஸ்டெப். அயானாவும் எழுதியாச்சு. ஸோ அயானா எழுதி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கண்டுபிடிச்ச பிறகு ஹாஃப் ரியாக்ஷன் எழுதணும். இதெல்லாம் போன சம்லேயே பார்த்தாச்சு. ஸோ ஹாஃப் ரியாக்ஷன்ல S2O3 2- இதை எழுதிட்டோம். இது வந்து S4O6 2- வருது. இதுல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப், நல்லா கவனிச்சிங்க. இங்க +2 வருது, இங்க +2.5 வருது. கரெக்ட். எவ்வளவு டிஃபரன்ஸ், எவ்வளவு வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? 0.5 தான் வித்தியாசம். ஸோ அதுதான் இங்க எழுதியிருக்கேன். 0.5 தான் வித்தியாசம். ஆனா அதிகபட்சம் எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு? 4 ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ 4 ஆட்டம்ஸ்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். 4ஆல எதை மல்டிப்ளை பண்ணணும்? டிஃபரன்ஸ் எவ்வளவோ அதை மல்டிப்ளை பண்ணணும். 4 இன்டூ 0.5 அப்போ 2. 2ன்றது தான் எலக்ட்ரான் நம்ம சேர்க்கணும்னு அர்த்தம். +2 எலக்ட்ரான். ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல பாசிட்டிவ் அதிகமாகுது, அப்போ எலக்ட்ரான் பிரிஞ்சு போகுது. அதனாலதான் ப்ராடக்ட் சைட்ல சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம பேசிக் பார்த்ததுதான். நெக்ஸ்ட் இது ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆகுதுன்னா நெகட்டிவ் அதிகமாகுது. நெகட்டிவ் அதிகமாகுதுன்னா எலக்ட்ரான் சேருது. எவ்வளவு எலக்ட்ரான் சேருதுன்னு பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான். ஏன்னா வந்து இங்க 2 இருக்குது, அதனால 2 எலக்ட்ரான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு, செகண்ட் ஸ்டெப்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு. இதெல்லாம் ஏன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இதுல வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கூட வைக்கலாம், இதுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கூட வைக்கலாம். அந்த ஆர்டர் எப்படி வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். நமக்கு தேவை பேசிக் என்னன்னா, இது போல ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது எலக்ட்ரான் பிரிஞ்சு போகணும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு எழுதணும். ஆக்சிடேஷன் நம்பர் குறையும் போது நெகட்டிவ் உள்ளார வருதுன்னு அர்த்தம். நெகட்டிவ் உள்ளார வர்றதுனால எலக்ட்ரான் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணணும். அவ்வளவுதான், ரொம்ப பேசிக். இதுல பாத்தீங்கன்னா 1 டிஃபரன்ஸ், ஆனா 2 ஆட்டம் இருக்கிறதுனால 2 எலக்ட்ரான் எழுதுறோம். நெக்ஸ்ட் ஹாஃப் ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். ஹாஃப் ரியாக்ஷன்ல ஆட்டம்லாம் பேலன்ஸ் பண்ணணும். S2O3ன்னு இருக்கு, S வந்து 2 இருக்குது, ஆனா ரைட்ல S வந்து 4 இருக்கு. அதனால தான் இங்க 2 வந்து சேர்த்திருக்கோம். 2 2s are 4. அதுக்கடுத்து 2 3s are 6. ஏற்கனவே இங்க 6 தான் ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இதுவும் பேலன்ஸ், இதுவும் பேலன்ஸ். எலக்ட்ரான் ஏற்கனவே இந்த ஸ்டெப்ல இருந்து அப்படியே எழுதியாச்சு.
அதுக்கடுத்து I2 2 எலக்ட்ரான் மைனஸ் I1 மைனஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்க 1 into 2 2 இருக்கு. ஆனா இங்க எதுவுமே போடலனா இங்க வந்து 1 மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 into 1 ஆக்கணும். அதுக்காக தான் இங்க 2 போட்டிருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அயோடினும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு, இங்கேயும் 2 எலக்ட்ரான் தான் இருக்கு. அதனால இது கூட எதுவுமே மல்டிப்ளை நம்ம பண்ண தேவையில்லை, ஏன்னா ரெண்டுமே வந்து சேமா வந்ததுனால. அதனால தான் அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா 3rd into 1 போட்டிருக்கோம், 4th ஈக்குவேஷன் into 1. அப்போ அந்த ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கணும், அவ்வளவுதான். எதுவுமே கூடலாம் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, ஏன்னா 1 மல்டிப்ளை பண்ணா அதே தான் வரும். ஸோ அந்த ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிட்டோம். எழுதிட்ட பிறகு இந்த எலக்ட்ரானை மட்டும் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். இந்த 1 2 இது ரெண்டும் எழுதியாச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதுவும் ரிமைனிங், இது ரைட் ஹேண்ட் சைடு எழுதியாச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஃபிராக்ஷன்ல வரும், அதை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க, மற்ற எல்லாமே போன சம் மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பத்தின அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.